நம்ம ஊர் ஆத்துல குளிக்கிறத விட இந்த ஊர் ஆத்துல குளிச்சாதான் நல்ல குளுகுளுன்னு இருக்கு. அடியே, இது அடுத்த ஊரு. இங்க வந்து குளிச்சுக்கிட்டு நம்ம ஊரை குறை சொல்லுதியோ? குறையெல்லாம் ஒன்றும் சொல்லலம்மா, எனக்கு இந்த ஊரு தான் பிடிச்சிருக்கு. அப்போ பெசாட்டுக்கு இந்த ஊர்லேயே செட்டில் ஆயிருங்க. நாங்கள்லாம் போகிறோம். நாங்களாட்டு நிம்மதியாக இருப்போம். ஆ, இருப்ப ஆளை பாரு ஆளை. இந்த ஊர் ஆட்கள் யாராவது வந்து நம்ம குளிக்கும் போது பார்த்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் இவ்வளோ நாளாக இங்கே இல்லை, இப்போ திடீர்னு வந்து இந்த ஊரில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராட்டும் வந்து ஏதாவது கேட்பாங்கல்ல. யாரு கேட்ட என்னடி, இது நீ பிறந்த ஊரு. அதை எனக்கும் இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்டு இல்லைக்கா. யாரும் என்கிட்ட பேச மாட்டேக்காக, வீட்டில் சேர்த்துக்கிட மாட்டேக்காக. பிறகு நான் எப்படி இந்த ஊருக்கு அரியா இருக்க முடியும்? சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதட்டி, அதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குல்ல. உங்கள் அம்மா கொஞ்சம் இறங்கி வர்ற மாதிரி தான் தெரியுது. எப்படியாட்டு சேர்த்து விட்டுறலாம். அம்மாவை மட்டும்தானே பார்த்துருக்கோம். எங்கள் அண்ணன் தான் அப்போவுமே ஓடுங்க வெளியேன்னு விரட்டிட்டு தானே போனான். எங்கள் அப்பாவை இன்னும் பார்க்கல. அப்பாக்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் டேடின்னு என்னவோ பார்த்துருக்கீங்கல்ல, நெட்டம்மான்னு உயிரை விடுவார். எங்க டாடி நைனாவும் பார்க்கலையோ? விளக்க மாத்த கொண்டு விளாசுவாரு. எங்கள் அப்பாலாம் என் மேலே பாசம் எவ்வளோ வச்சுருந்தாரு தெரியுமா? உயிரே வச்சுருந்தாரு. மாலா மாலா மாலான்னு எனக்காண்டி என்னதுனாலும் செய்வார். அவ்வளோ பாசமாக செல்லமாக வளர்த்த பிள்ளை நான். திடீர்னு அவங்க ஆசையிலலாம் மண்ணள்ளி போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும். நீங்கள் அப்போவுமே வீட்டில் சண்டை போட்டிருக்கணும் மாலாக்கா. நான்லாம் ஆரஞ்சு மண்டையனுக்காக சண்டை போடலையா? சண்டை போட்டு தான் கல்யாணம் கட்டினேன். எங்கள் அத்தைகிட்ட எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன். வகுப்பெடுக்கன்னு கூட்டு வச்சு அடித்தாங்கல்ல. அடி வாங்கி மிதி வாங்கி பல உதைய வாங்கி அதுக்கு பிறகு தான் கல்யாணம் நடந்துச்சு. நாங்கள் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். 3 நாளாக பட்டினி கிடந்துல ராமுவை கட்டினேன். நீ எங்கம்மா பட்டினி கிடந்திருப்ப? பட்டினி கிடக்கேன்னு உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு சன்னல் வழியை ஏறி குதிச்சு போய் இந்த முக்கு கடையில் 3 புரோட்டா தின்னுட்டு தானே வந்து படுத்திருப்பேன். இவங்க கல்யாணம் கட்டி வைக்க மாட்டேன்பாங்க, அதுக்காக நான் பட்னியாக கிடக்கணுமோ? அதுக்கு தான் நான் ஏறி குதிச்சு போய் சாப்பிட்டு வந்தேன். அதான் எனக்கு தெரியுமே. ஏட்டி, உங்க கதை வேற மாலா கதை வேறட்டி. இவங்க வீட்டில் சாதி பார்த்து கல்யாணம் முடிக்க மாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டில் பேசியிருக்கணும்ல. அந்த மனுஷன் சரியான பயந்தாங்கொழியாக இருந்தார். நீ வா, நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டுதேன்னு மட்டும்தான் சொன்னார். எங்கள் வீட்டில் வந்து பேசக்கூட இல்லைக்கா அவர். சரியான தொடநடுங்கி பையன். அன்னைக்கு பேசி கீசி ஒழுங்காக நல்லா வீட்டில் சம்மதிச்சு கல்யாணம் முடிச்சிருந்தான்னா இன்னைக்கு என் மருமகளுக்கு இந்த பிரச்சனை தேவையா? அவள் பாட்டுக்கு அம்மா அப்பான்னு நல்ல வீட்டோடு இருந்திருப்பாள்ல. வீட்டுக்கார் எப்படி இருக்காரோ, மாமியார் தங்கமா வச்சு தாங்குதாங்க. மாலை கொடுத்து வச்சவாதான். அது ஏன் மங்கம்மா வாச்சே, பிறகு எப்படி இருப்பா? மருமோல நல்லா பார்த்துக்கிடுவா. எங்கள் அத்தை மட்டும் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் எப்பவுமே போய் சேர்ந்துருப்பேன். ஏட்டி, என்ன இப்படி பேசுதே? பேசாட்டுக்கு இரு, மண்டையை உடச்சிருவேன். உண்மையத்தான் சொல்லுதேன். அவர் தான் திடீர்னு படக்குன்னு பேசுதாரே. மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய? நம்மளுக்குன்னு யார் இருக்கா? இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பெற்றவங்கள விட்டுட்டு வந்தாச்சு. அவர் தான் வாழ்க்கைன்னு வந்திருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை யோசிக்கவே மாட்டேக்காரு. எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. வேலைக்கு போகக்கூடாது, வீட்டில் இருந்தால் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து டிவியில் நாடகம் பார்த்துடக்கூடாது, அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு. எரிச்சலாக இருக்குது. ஏண்டா வாழுதோ, செத்துறலாமான்னு இருக்குது. உடுட்டி, எல்லாம் சரியாயிரும். அதுக்காக தானே இங்கே வந்து கஷ்டப்படுதோ. அந்த மனசை ஒன்றும் ஏசக்கூடாது, எதுவும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு உங்கள் அப்பா அம்மா உன் கூட இருந்தால் தான் முடியும். அப்போ தான் அவரும் கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுப்பாரு. இவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்னு தெரியணும்ல. அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. எப்படியாட்டு போராடி உங்கள் அப்பா அம்மா கூட உன்னை சேர்த்து வச்சிருவோம். நீ கவலையே படாத, சரியா? நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்னக்கா கவலை? என் கூட இருந்து எவ்வளோ உதவி செய்தீங்க. என்னட்டி இது? ஆபத்து நேரத்தில் கூட இருக்கிறதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிடையாதுக்கா. எனக்கு எல்லாரும் அக்கா தங்கச்சி. மாலாக்கா, நான் தானே உங்கள் சின்ன தங்கச்சி. ஆமாட்டி, லட்சுமி அக்கா தான் மூத்த அக்கா. நெட்டச்சி வந்து பெரிய தங்கச்சி, நீ சின்ன தங்கச்சி. அவங்களெல்லாம் சொல்லிட்டேன், எங்கள் 2 பேரையும் சொல்லலை. அப்போ நாங்கள் 2 பேர் யாரு? செல்வி எனக்கு நாத்தனாரு, நீ எனக்கு மாமியாரு. தோட்டத்துக்கு வேற நேரம் ஆயிட்டு, போய் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு அங்க போய் பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும். இந்த ஆளு யாரு? மாலாக்கு அப்பா மாதிரில இருக்கு. போட்டோல நேத்து காட்டுனாளுகளே. தாத்தா வழி விடுங்க, போகணும். தம்பி கொஞ்சம் நெல்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என்கிட்ட பேசணுமா? நீங்க யாரு? உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. முன்னால நல்லா பார்த்துக்கிடுங்க, இப்போ பின்னாலையும் பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டீங்களா? அண்ணாச்சி காமெடி பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. தூர தள்ளுங்க. தூர தள்ளுறதுக்கா வந்திருக்கேன்? உங்களை தூக்கிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னது தூக்கிட்டு போகவா? நீ இந்த மாலாக்கு அப்பா தானே? ஐயோ, இந்த தாத்தாவை நேற்று ராத்திரி பார்த்தனே, மாலா கூடல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, அவ ஊர்க்காரரு. என்னப்பா யோசிக்க? மாலாக்கு அப்பா தானே நீ? ஆமா, நீங்க யாரு? நான் யாரா இருந்த என்ன? உன் பிள்ளைய ஏன் இப்படி ஒதுக்கி வச்சிருக்க? அது ஏன் இஷ்டம், அதை பத்தி நீங்களாம் கேட்கக்கூடாது. இங்க பாருப்பா, பிள்ளையில ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சது சரி, இத்தனை வருஷம் ஆயிட்டுல, கொஞ்சமாட்டு நீ விட்டு கொடுக்கலாம்ல, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிடலாம்ல. அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? அப்பா இல்லாம அம்மா இல்லாம புருஷங்காரன் அவளை பார்த்துக்கிட்டுதான். ஆனா அவ மேல அவளை பாசமாலாம் இருக்க மாட்டேக்கான், வச்சு அவளை ஏசிக்கிட்டே இருக்கான். அதனால அந்த பிள்ளை மனசு உடஞ்சு போய் இருக்கு. அதனாலதான் அவங்க மாமியார் அம்மாவை பாப்போம் அப்பாவை பாப்போம்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. மாமியார் என் ஃப்ரெண்டு தான், அவ நல்ல தங்கமா வச்சு தாங்குதா. அதனால அந்த பிள்ளை கதை ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்தா வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கீங்க. பெத்த பிள்ளைய பிடித்தான் விரட்டுவீங்களோ? அவன் தான் வேணும்னு குதிச்சுக்கிட்டு ஓடுனால, அப்ப அவன் அப்படித்தான் பேசுவான், அவன் அப்படித்தான் நடத்துவான். பெத்த தாய் தகப்பனை மதிக்காம போன இப்படித்தான் நடக்கும். சரி, பிள்ளை ஏதோ அந்த நேரத்துல போயிட்டா, அது இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்காதுப்பா. உன் பேரனை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? உன் பிள்ளை உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? அம்மா அப்பான்னு உயிரை விடுதா. அவளை போய் நீ இப்படி ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாட்டு அவன் மேல பாசத்தை காட்டுங்க. பாவம், அந்த பிள்ளைக்கு யாரு இருக்கா? நீங்களாம் இல்லைங்கிறதுனாலதான் உன் புருஷங்காரன் எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டே கிடக்கான். நீங்களாம் அவ கூட இருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஒரு பையன் உன் பிள்ளை மேல கைய வைக்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் என் பிள்ளைய எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிட்டா. பெத்தவங்களுக்கு பிள்ளை மேல பாசம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அண்ணன்மாரு 2 பேரும் இருக்கானுங்க. அவனுக்கு அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்ட்டானுங்க. அதை மீறி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எப்போ உன் பிள்ளைங்கள மீறி உன்னால ஒன்றும் செய்ய முடியாதுங்க? அது எப்படிப்பா முடியும்? நீ சொன்னா அவனுக்கு கேட்கணும்ல. நீ தானே பெத்தவன். வயசாயிட்டுல, இனிமே நம்மள அவங்க தானே பார்க்கணும். வயசானாலும் சாவர வரைக்கும் கெத்தா இருக்கணும். பிள்ளைங்க மேல நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ பெசாட்டுக்கு ஒதுங்கிக்கிடலான்னு பாக்கியோ? உன் பெத்த பிள்ளை மேல கூட உன்னால பாசம் காட்ட முடியல, அப்புறம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னத்துக்கு? போ போ, யோசிச்சுக்கிட்டே போ. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து உன் பிள்ளைய கூட்டிட்டு போற வழிய பாரு. நாங்க இந்த ஊர்ல தான் இருப்போம், எங்கேயும் ஓடிட மாட்டோம். என் பிள்ளைய நான் ஏத்துக்கிடாம இருக்கேன். அவளுக்காக இவங்கெல்லாம் இங்க வந்து கிடக்காங்க. என்னை விட இவங்க தான் அவன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. என் பிள்ளை நல்ல ஊர்ல தான் இருக்கா. நல்ல வேலை, பைப்புல இன்னைக்கு ஆளே இல்லை. படக்குன்னு பைப்புல தண்ணியை பிடிச்சிட்டு போய் கடையில வேலையை பார்க்கணும். ஏலே ஆறுமுகம், உன் பொண்டாட்டி இல்லையா? நீ வந்து தண்ணி பிடிச்சிட்டு கிடக்க. கோமதி அக்கா, நீங்களா? நீங்க தண்ணி பிடிக்கலையா? எங்க வீட்டுல பைப்பு கனெக்ஷன் இருக்குல்ல, நான் வீட்லயே பிடிச்சிருவேன். ஆமா ஆமா, உங்க வீட்டுல இருக்குல்ல, நான் மறந்துட்டேன். சரில, நான் வாரேன். ஏக்கா நில்லுங்க, உங்ககிட்ட தான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னல வேணும்? வட்டிக்கு எதுவும் துட்டு வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்க்கா, உங்க மகளை பத்தி. ஏன் மகளா? அது யாரு? ஏக்கா சும்மா விளையாடாதீங்கக்கா, மாலை வந்திருக்கல்ல. அப்படியா? வந்திருக்காளாக்கும். அது யாரு என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. ஏக்கா மாலாவும் அவங்க ஊர்க்காரங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. நேற்று ராத்திரி என் ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிட்டு போனாங்கக்கா. நல்ல வேலை, இந்த பையன் என் பிள்ளைக்கு சோறு போட்டிருக்கான். அப்படியாப்பா? சரி சரி, யார் வந்தா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏக்கா மாலை நல்ல பிள்ளைக்கா, இந்த ஊர்ல கண்ணு முன்னாடியே ஓடி ஆடி விளையாண்ட பிள்ளை. அவளை நீங்க ஏத்துக்கிட மாட்டேங்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இந்த காலத்துல காதல் கல்யாணம் எல்லாம் சகஜம் தானே, பிள்ளையை ஏத்துக்கிட வேண்டியதானக்கா.
ஆ சரி சரி, நீ தண்ணியை பிடி, நான் போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னமுன்னா நம்ம அழுதுருவோம். வேண்டாம் வேண்டாம், பெசாட்டுக்கு வீட்டை பார்த்து போயிடுவோம். நம்ம வெளியவே வரக்கூடாது. நானும் வாரனே. வேண்டாம் மருமோளே, நீ வர வேண்டாம். நீங்கள் இரு, நாங்கள் போயிட்டு வரோம். எத்தே, எங்கள் அம்மா அப்பா உங்களை விரட்டி விட்டாங்கன்னு என்ன செய்ய? நானும் வாரேன். வேண்டாமாலா, உன்னைய பார்த்த உடனே தான் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நாங்கள் போய் பேசிட்டு வரோம். நீ அமைதி எங்கேயே இரு, சரியா? ஆமாம் மாலாக்கா, நான் போகிறோம்ல, கதையை முடிச்சு விட்டுருதேன். எனக்கு பயமா இருக்குத்தே. இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும்? நீ என்ன கொலையா பண்ணிட்ட? கல்யாணம் தானே பண்ணுன, பெசாட்டுக்கு இரு, நாங்க பாத்துக்கிடுதோம். எங்கள் அண்ணன் வேற சண்டைக்கு வருவானே. யார் சண்டைக்கு வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிடுதோம். நீ கவலைப்படாத. நீ பாட்டுக்கு போய் அங்கனுக்குள்ளே உட்காந்துரு, மரத்தடியில் உட்காந்துருங்க. நாங்கள் போயிட்டு வந்துடுதோம், சரியா? அவளுகளை பார்த்துக்கோ. சரிக்கா, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுதே. வாங்கட்டி நம்ம போவோம். நான் செஞ்ச தப்புக்காக இவங்க எல்லாரும் கஷ்டப்படுதாங்க. இந்த மருமகாரி மாலாவை சேர்த்து வைக்கன்னு போனா இன்னும் ஒத்த ஃபோனு கூட அடிக்காமல் இருக்காளே, எங்கே போயிட்டா? சரி, அவள் ஃபோன் அடிக்கலைன்னா என்ன, நம்மளாவது ஃபோன் அடித்து கேட்போம். யார் இந்த கோமாளி மூஞ்சுக்கு முன்னால் வந்து இப்படி ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஏழை தூரத்தள்ளி போல பல சோழி கிடக்கு. ஆட பேதியில் போவான், சொல்லுறது கேட்கலையா இப்படி பார்க்கா? ஏழை கோமாளி, வழியை விட போறியா தூக்கி போட்டு மிதிக்கட்டா? கல்பனா, உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சுன்னு தெரியுமா? வா, வீட்டுக்கு போவோம். என்னது கல்பனாவா? கையை விடல விளங்காத பையல. என் செல்லத்துக்கு இன்னும் என் மேல கோவம் போல. சரி வா கல்பனா, வீட்டுக்கு போவோம். வீட்டில் போய் எல்லாத்தையும் பேசிக்கிடுவோன்னு. சஞ்சய் ராமசாமி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ வா, நம்ம போவோம். நான் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிடுதேன். நான் தான் சஞ்சய் ராமசாமி, சரியா? இவ்வளவு நாள தெரியாம இருந்தல்ல, என்னைய மனோகர்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பியே. இல்ல, நான் தான் சஞ்சய் ராமசாமி. வா, வீட்டுக்கு போவோம். என்ன கல்பனா அடிக்க? யாரில் கல்பனா? நான் சைக்கோ செல்லத்தாயி. ஆளையும் மண்டையும் பாரு. கல்பனான்னுட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ரோட்டில் ஒரு பொம்பளை போக முடியுதா? செல்லத்தாயக்கா, இங்க என்ன நடக்கு? இந்த விளங்காத பையன் யார் என்னன்னு தெரியல. கல்பனாங்க கையை பிடிச்சி இழுக்கான். வீட்டுக்கு வான்னு கூப்பிடுதான். ஐயோ, இவன் அந்த மெண்டல் ஆச்சே. மெண்டல் ஆஸ்பத்திரியில கடந்து தப்பிச்சு வந்துட்டான் போலயே. மெண்டல் எதுக்கு ஊருக்குள்ள அலையுதான்? கல்பனா வா, ஓடிடுவோம். இந்த பூச்சாண்டி நம்மள புடிச்சிட்டு போயிருவான். என்னது, நான் பூச்சாண்டியா? அவன் என் தோளில் கையை வச்சுக்கிட்டு கல்பனா வா ஓடிடுவோங்க. அது கண்ணுக்கு தெரியல. பூச்சாண்டின்னு சொன்னோன்னு மட்டும் வலிக்கோ? கல்பனா கையை விடு, கை வலிக்கி. யாரில் கல்பனா? நான் சைக்கோ செல்லத்தாயி. தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம் பார்த்துக்கோ. ஹலோ, மெண்டல் ஆஸ்பத்திரியா? அந்த பைத்தியத்தை கொண்டு ஆஸ்பத்திரியில கெட்டி போடாம ஊருக்குள்ள விட்டுருக்கீங்க. இங்க வந்து அலையுது. வாங்க, சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போங்க. ஆம்புலன்ஸை கொண்டு வாங்க. கல்பனா விடு, என்ன கோவம்னாலும் பேசி தீர்த்துக்கிடுவோம். வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். வா, இப்படி என்னை தூக்கி போட்டு அடிக்காத. எவ்வளவு அடிக்கனாலும் வீட்டுக்குள்ள வச்சு அடி. வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கணுமா? காலை உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். எந்த பியாதியில் போவானா வந்து என்கிட்ட வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இவன் கூட எனக்கு போராடணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. விடாதீங்க செல்லத்தையக்கா, இவன் இப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சைக்கோ செல்லத்தாய்கிட்டே உன் வேலையை காட்டுதியா? தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். இவன் தான் செல்லத்தையக்கா. ஒரு நாள் இந்த நெட்டச்சி மாமியார் இருக்காங்கல்ல, கனகாக்கா, அவங்கள கடத்திட்டு போயிட்டான். இதே மாதிரிதான் சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிக்கிட்டு கடத்திட்டு போய் வச்சிருந்தான். பிறகு அவங்கள போராடியில கூட்டிட்டு வந்தோம். அந்த விளங்காத பையன் இவன் தானா? ஆமா, இவன் தான். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கெட்டி போட்டு வச்சிருந்துச்சு. எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியல. உடம்பு பூரம் பச்சை குத்திக்கிட்டு அலையுதான். நீ தான் என் கல்பனா, நான் தான் உன் சஞ்சய் ராமசாமின்னு பார்க்குற பிள்ளைங்களை பூரம் தூக்கிட்டு போயிருதான். இந்த மாதிரி பைத்தியத்துக்குள்ள ஊருக்குள்ள விட்டு வச்சுக்கிட்டு அலையுதீரு. நீரெல்லாம் ஒரு தலைவரா? சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமாத்தான் இருக்குமா, என்ன செய்ய? முதல்ல உங்களை தான் தோலை உரிச்சு தொங்க விடணும். கல்பனா கழுத்தை உடைச்சிடாது. அட விளங்காத பையல, இன்னும் கல்பனான்னுகிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் வந்துட்டுக்கா. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம். இவனை ஏற்றி அனுப்பிடுவோம். ஏங்க இந்தாங்க கஞ்சி குடிங்க. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம கிடைக்கிரு. இந்தாங்க கொஞ்சம் கஞ்சியாவது குடிங்க. நீ சாப்பிட்டியா கோமதி? தொண்டைக்குள்ள சோறு இறங்க மடக்கி. எனக்கு வேண்டாம். எனக்கு மட்டும் எப்படி இறங்கும்? எனக்கும் வேண்டாம்.
ஏற்கனவே உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்கு. இதை கொஞ்சம் குடிங்க. குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீரு. செத்தாலும் பரவாயில்ல கோமதி, எனக்கு வேண்டாம், சோறே தராது. எப்பா என்ன சாப்பிடலையா? உன் தங்கச்சிக்காரி ஊருக்குள்ள வந்ததுல இருந்து உங்க அப்பாவுக்கு சோறு தண்ணி ஒன்றும் இறங்கல. நீ ஏன் இப்படி பண்ணுதே? அவளை கொஞ்சம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டா என்னையா? நான் முதலே சொல்லிட்டோம்ல, ஓடுகாலிக்கு வீட்டுல இடம் கிடையாது, அவளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. கூட பிறந்தவ மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா? பாசம் வச்சதுக்கு தான் நல்ல பரிசு கொடுத்தாலே. இனிமெல்லாம் அவளை பத்தி யாரும் இந்த வீட்டுக்குள்ள பேசக்கூடாது. வீட்டுக்குள்ள வரலாமா? நீங்களாம் யாரு? எப்படி கேட்ட தாண்டி உள்ள வந்தீங்க? ஆமாம், பொல்லாத கேட்டு. என் உயரத்தை விட உங்கள் வீட்டு கேட்டு சின்னதாக இருக்குது. அதனால ஏறி குதிச்சு வந்து உள்ள கதவை திறந்து விட்டுட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அடுத்த வீட்டுக்குள்ள இப்படி ஏறி குதிச்சு வருவீங்களோ? என் தம்பி கோச்சுக்கிடாதப்பா. அத்தை பெல்ல அடிச்சு அடிச்சு பார்த்தேன், கதவை திறக்கவே இல்லை. அதான் நாங்கள் ஏறி குதிச்சு உள்ளே வந்துட்டோம். பாத்தீங்களா, இந்த திருட்டு கும்பல்ல தான் போய் உங்க பிள்ளை கிடக்கா. ஏ தம்பி, இப்படிலாம் பேசாதீங்க தம்பி. வார்த்தை அளந்து பேசுங்க. நாங்களாம் திருட்டு கும்பல் கிடையாது. களவாங்க வந்து கும்பல் தானே நீங்களாம்? என்னப்பா இப்படி பேசிட்டே? எங்களை பார்த்தா களவாங்க வந்த மாதிரியே தெரியுது. நாங்களாம் நியாயத்துக்காக போராடுறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க. ஒத்த முடி உதிர்ந்துட்டுனால அவனுக்குள்ளேயே மண்டையை போடுற மக்கள் நாங்க. எங்களை பத்தி இப்படிலாம் பேசிட்டியப்பா. நாங்க மாலாக்காக வந்தோம். நாங்க திருட வரல, கொள்ளையடிக்க வரலப்பா. எங்களுக்கு யார் பணமும் சொத்தும் துட்டு எதுவுமே வேண்டாம்ப்பா. ஆமாம், எங்களை பார்த்து இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எங்களை பார்த்தா கொள்ளையடிக்கிற கூட்டம் மாதிரியே தெரியுது. நாங்கள் மாலாக்காவோட பாசத்துக்காண்டி வந்திருக்கோம். உங்களை மாதிரியா கூட பிறந்த தங்கச்சியை விட்டுட்டு இப்படி உட்காந்து நல்ல கல்லு கணக்க உட்காந்து நல்ல வேலைக்கு 3 வேலையும் கொட்டிக்கிட்டு அலைதீரு. ஆனால் நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோம். மாலாக்கா மேலே நாங்கள் உண்மையாக பாசம் வச்சுருக்கோம். நான் தான் மாலாக்காவோட 2வது தங்கச்சி. சரியா? என்னட்டி 2வது தங்கச்சிங்க? மூத்த தங்கச்சி யாரு? நீ தானே மூத்த தங்கச்சி. ஏக்கா, மூத்தது தங்கச்சி கிடையாதுக்கா, மூத்தது அக்கா. அது நீங்கள் தான். 2வது நான், 3வது சிம்ரன். ஆமாட்டி, கரெக்டாக தான் கணக்கு சொல்லியிருக்கேன். உங்க வீட்டு சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. தம்பி இப்படிலாம் பேசாதப்பா. மாலை ரொம்ப பாவம். இத்தனை வருஷமா எங்கள் வீட்டில் ராணி மாதிரி தான் இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ளே அம்மா அப்பா இன்னும் இல்லையேன்னு ஒரு கவலையாகவே இருக்குது. அந்த கவலையை போக்குறதுக்கு தான் நாங்கள் எப்படியாவது உங்கள் கூட சேர்த்து வச்சிடணும்னு வந்திருக்கோம். உங்கள் சொத்து சொகத்துக்காண்டிலாம் நாங்கள் ஒன்றும் வரல. எங்களுக்கு உங்கள் வீட்டு சொத்து ஒரு பைசா கூட வேண்டாம். எங்ககிட்ட இருக்கிறதே எங்களுக்கு போதும். நாங்கள் மாலை பாசத்துக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் உங்கள் சொத்துக்காக வரவே இல்லை தம்பி. யாருக்கு வேணும் உங்கள் சொத்து, உங்கள் காரு, பங்களெல்லாம்? மாலாக்காக்கு நாங்கள் இருக்கோம். எங்கள் சொத்து, எங்கள் காரு, எங்கள் பங்களம் எல்லாம் மாலாக்காக்கு சொந்தம்தான். அவங்க எப்போ வேணாலும் எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்டர் ஐஏஎஸ் ஆபீசர் சரவணன் அவர்களே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏட்டி, அவன் ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது டி, அவன் இன்ஜினியர். இன்ஜினியரோ கொத்தனாரோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. மாலாக்காவை அவர் இப்படிலாம் பேசக்கூடாது. ஓடி போனவளுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு பேர் வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கீங்க. என் வீட்டை விட்டு முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. யோ பொக்கவாயி, இந்த காட்டுப்பூச்சி எப்போ பார்த்தாலும் என் வீடுன்னுக்கிட்டு இருக்கான். இது நீர் கட்டின வீடு தானே, சொல்ல மாட்டீரா? வாயை பழத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீரு. ஏமா யாரை பார்த்து காட்டு பூச்சின்னு? வெளியே போ முதல்ல. போலீஸை கூப்பிடட்டா? வாடா என் தகரட்டப்பா. போலீஸை கூப்பிடுவியோ? கூப்பிடு. கமிஷனரை கூப்பிடு. பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டீங்கன்னு உன் மேலே கேஸ் கொடுக்கேன். ஆமாட்டி, சிங்கப்பெண் படையில சொல்லு. அப்பந்தான் சீக்கிரம் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஏம்மா, எல்லாரும் ஊரை விட்டு போயிருங்கம்மா. இங்கே வந்து இருந்து எங்களை சேரப்படுத்தாதீங்க. என் பிள்ளைகளை நிம்மதியாக இருக்க விடுங்க. மாலாவும் உங்கள் பிள்ளை தானே, அவளும் நிம்மதியாக இருக்க வேண்டாமா? என் மகங்களை எதிர்த்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. அத்தை பாட்டி வாங்க, நம்ம போயிடுவோம். பாசம்னா என்னன்னே தெரியாது இந்த குடும்பத்தில் வந்து நம்ம வந்து இருந்து கஷ்டப்பட வேண்டாம். மாலாவும் இங்கே இருக்க வேண்டாம். வாங்க, நீங்கள் தான் அவளை ராணி மாதிரி பார்த்துக்கிடுதீங்கல்ல. உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு மாலா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் பார்க்குற மாதிரி அவளை யாரும் பார்க்க முடியாது. பெத்த தாயை விட நீங்கள் மேலே பார்த்துக்கிடுதீங்க. எந்த மாமியாரும் மருமகளை மடியில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க? நீங்கள் அப்படிலாம் செய்தீங்கல்ல. இவங்க இங்கேயே கிடக்கட்டும். மாலா உங்கள் கூட தான் சந்தோஷமா இருப்பா. வாங்க, நம்ம ஊரை பார்த்து போவோம். ஏம்மா, என் பிள்ளைய மாமியார் நல்லா பார்த்துக்கிடுதாக. அதே போது எனக்கு. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. ரொம்ப ஓவராக பேசாதீங்க சகோதரரே. நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஒன்று சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிடுதோம்மா. என்னதான் மாமியார் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் பெத்த தாய்க்கு ஈடாகுமாம்மா. அவள் வந்த நாள்லேருந்து உங்களை நினச்சி அழாத நாளே கிடையாது. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எல்லாரும் அவள் கூட சேர்ந்தீங்கன்னா அவள் சந்தோஷமாக இருப்பா. பிள்ளை கூட சேர்றதை விட உங்களுக்கு அப்படி என்ன வரட்டு கௌரவம் வேண்டி கிடக்குன்னு தெரியல. சரி, நீங்கள் கௌரவத்தை கட்டிக்கிட்டே அழுங்க. நான் என் மருமகளை ராணி மாதிரி பார்த்துக்கிடுதேன்.
இந்த தம்பி என்ன நினைக்காருன்னா நம்ம இவர் சொத்தை பிடுங்கிருவோன்னு நினைக்காரு. சொத்துல இருந்து ஒத்த பைசா கூட வேண்டான்னு மாலா பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அப்ப மாட்ட அவன் மேல கருணை காட்டி அவளை சேர்த்துக்கோங்களேன். அவளுக்கு அம்மா அப்பா கூட இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். உங்க சொத்து வேண்டாம், பணம் வேண்டாம், உங்க வீட்ல இருந்து ஒரு வாய் சோறு கூட வேண்டாம். அவ கூட நீங்க பேசுனா போதும், வேற எதுவுமே அவளுக்கு வேண்டாம். மாலாக்கா மட்டும் சரின்னு மண்டையை ஆட்டினாங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு சிம்ரன் காத்துக்கிட்டு இருக்கா. அவங்க தான் வேண்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க. சொத்தெல்லாம் வேண்டாம், அன்பா இருந்தா போதும்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? அப்படிப்பட்ட மாலாக்காவை நீங்கள் இப்படி ஏசின்னு ஏசிக்கிட்டு இருந்தீர்னு வச்சுக்கோயேன், கண்ணை பிடுங்கி காக்காய்க்கு போட்டுருவேன். அத்தை பாட்டி வாங்க நம்ம போவோம். போவோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நாங்க இந்த ஊருக்குள்ளதான் இருப்போம், ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு அலைவோம். சரியா? நீங்க சரின்னு சம்மதிச்சு மாலாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு மகளேன்னு கொஞ்சற வரைக்கும் நாங்க ஊரை விட்டு போகவே மாட்டோம். கேட்ட பூட்டி வச்சாலும் ஏறி கூச்சு வந்துருதாளுங்க. இன்னும் என்னதான் செய்யன்னு தெரியல. என்னாலலாம் ஏறி குதிக்க முடியாதுப்பா. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நான் எங்க ஏறி குதிக்க? நெட்டச்சி ஏறி குதிச்சா உள்ள வந்து உங்க வீட்டு சாவி எடுத்து கதவை திறந்து விட்டா. அதுக்கு பிறகுதான் வந்தோம். இவ்வளவு நேரம் அவளுக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாளுங்க. பாத்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நாங்க என்னப்பா பேச, எங்க வாயை தான் நீ அடைச்சிருதியே. மாலவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கௌரவம் தான் முக்கியம். எங்களுக்கு எங்க பிள்ளை தான் முக்கியம். பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த மரத்தில் அப்படியே ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடிக்கிட்டு அப்படியே சொகுசா உட்கார்ந்துருந்தோம்னா நல்லா இருக்கும்ல. காத்து நல்லா சிலு சிலுன்னு அடிக்கி. பெசாட்டுக்கு இந்த ஊர்லயே இருந்துடலாம். சாப்பிட்றதுக்கு கடைகள் தான் ஒன்றும் இல்லை. பக்கத்து ஊர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. இல்லைன்னா இங்கேயே இருந்துருவேன். ஓசியில் கிடைச்சா சாப்பிட்டுக்கிட்டு பெசாட்டுக்கு இருப்பேன்ல. ஓசியில் எவன் தாரான்? எல்லாவனும் தான் துட்டு கேட்கானுங்களே. அது கிடக்கட்டும். இவங்க எல்லாரும் நாங்கள் போகிறோன்னு போனாங்களே. இப்போ மாலாவை அவங்க வீட்டில் சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கியா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை செல்வி. அவங்க வீட்டில் கௌரவம்னு அலையுதாங்க. அவங்கெல்லாம் சேர்த்துக்கிட மாட்டாங்க. நம்ம வந்த வழியே திரும்பி போக வேண்டியதான். 2 நாளைக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கொடுத்ததை வாங்கி தின்னுட்டு கிளம்பி போவோம். இருந்தாலும் மாலை அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கல்ல, ஒரு மாதிரி இருக்கே. இந்த ஒத்த ரோசா சரியான அழுவினி. எதுக்கெடுத்தாலும் அழுவா. அழுதேதான் இப்படி இருக்கா. இருந்தாலும் மனசு கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆனால் நம்மகிட்ட யாரும் பேச மாட்டேக்காக. வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டுதாக. அப்போனா மனசு கஷ்டமாக தானே இருக்கும் ராதா. அப்போனா வீட்டில் பார்த்தா மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பெசாட்டுக்கு இருந்திருக்கலாம்ல. நான் கூட இந்த மாலை என்னமோ பிச்சைக்காரின்னு நினச்சேன். அவள் நல்ல பணக்காரியாக தான் இருந்திருக்கா. நம்மளுக்கு தான் இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. முதல்லலாம் கோழியெல்லாம் திருடி வித்துக்கிட்டு அலைவல்ல. நானும் அப்படித்தான் நினச்சேன். இவ ஒன்றும் இல்லாதவ போல நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவ இந்த ஊரில் நல்ல பணக்காரியாக தான் இருக்கா. வீடு வசதி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டுல கிடந்திருக்கா. அவள் கஷ்டப்பட்டு என்ன செய்ய? அப்பா அம்மா விட்டுட்டு வந்து அங்கே வந்து கிடக்கா. புருஷங்காரனும் சரி கிடையாது. அவள் பாவம்தான். என்ன செய்ய? அவள் பொழப்பு இப்படி இருக்கு. நல்ல வேலைப்பா, நம்மளாம் வீட்டில் காதல் கல்யாணம் முடிக்கலை. பெசாட்டுக்கு வீட்டில் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கட்டிட்டு வந்துட்டோம். வந்து ஒன்றும் நம்மளும் இப்படித்தான் இருக்கோம். இருந்தாலும் ஏதோ வாழ்க்கை ஓடுது. பெத்தவங்க அப்பப்போ வந்துட்டாது போகிறாங்களே. அதுக்கும் சேர்த்து வச்சுதான் அவங்க மாமியார் தாங்குதாங்கன்னு தாங்குதாங்களே. எவளுக்கு இந்த மாதிரி மாமியார் கிடைக்கும்? மர்மோளேன்னு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுதாக. இவளும் எத்தையன்னு கிடக்கா. பிறகு என்ன வேணும் இவளுக்கு? அதுவும் சரிதாம்மா. ஏன் மாமியாரெல்லாம் ஒரு நாள் கூட என்னைய செல்வின்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏட்டி இங்கே வா, ஏட்டி அங்கே போ, இப்படித்தான் கூப்பிடுவாங்க. கடைசியில் மண்டையை போட்டுட்டு ஓ மாமியாராவது மண்டையை போட்டுட்டு ஏன் மாமியா கிளவி இன்னும் கிடக்கே? கிடந்துக்கிட்டு உயிரை போட்டுல வாங்குது. மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வருது. வந்து என்ன அதை செய்யலையா இதை செய்யலையாங்கு எல்லாம் கேட்டுட்டு கிளம்பி போயிடுது. ஒரு ட்ரங்கு பெட்டி ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே என்னது வச்சிருக்குன்னு தெரியல. நகையெல்லாம் இருக்கு, சொத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அலையுது. ஒரு நாள் நான் அதை கண்ணில் பார்க்கவே இல்லை. சிம்ரன், எனக்கு பயமாக இருக்குது சிம்ரன். எல்லாரும் அங்கே போயிருக்காக. எங்கள் வீட்டில் உள்ளவங்க அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு என்ன செய்ய? மாலாக்கா, பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு தடவை திட்டுவாங்க, 2 தடவை திட்டுவாங்க. போகும்போதெல்லாம் திட்டிக்கிட்டேவா இருப்பாங்க. இந்த தடவை பாருங்க, லட்சுமி அக்கா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க. எங்கள் அண்ணன் சரியான பிடிவாதக்காரன். ஒரு முடிவு எடுத்துட்டான்னா விடவே மாட்டான். எங்கள் பெரிய அண்ணனையாவது ஒரு வழியாக சமாளிச்சிடலாம். இவனை ஒரு காசுக்கு ஆக மாட்டான். ஜெய் ஜக்கம்மா. யார் இந்த மொட்டை மண்டையரு? பார்க்க சாமியார் மாதிரி இருக்காரு. யாராவது போலி சாமியாரா இருக்கும் செல்வி. நம்ம எத்தனை போலி சாமியாரை பார்த்துருக்கோம்.
நாம ஊருக்குள்ள வாரது பூரம் போலிச்சாமியாரு தான். எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன். சக்கம்மா அருளால நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் சொல்லுவேன். சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா. பிள்ளை மூஞ்சில கலையே சரியில்லையே, பிரச்சனையில இருக்கியோ? என்ன சொல்லுதாருன்னு கேட்போம். ஆமா ஆமா, நேரமே போமடைக்கேன்னு நினைச்சேன். ஆமாம் சாமி, பிரச்சனையில் இருக்கேன். அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியுமாம்ல? எப்படி தெரியும்னு பார்ப்போம். சும்மா அடிச்சு விடுவாரு. சாமி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமாம்மா, உன் முகத்தை பார்த்த உடனே உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுதும்மா. நீ வீட்டை எதிர்த்து காதல் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு மாமியார் வீட்டில் இருக்க. மாமியார் உன் புருஷனும் உன்னைய நல்லா தான் பார்த்துக்கிட்டுதாங்க. இருந்தாலும் புருஷனுக்கு கொஞ்சம் உன் மேலே அடிக்கடி கோபம் வருது. உன்னை ஏதாட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். மனசு கஷ்டத்தில் இருக்க. இப்போ அப்பா அம்மாவை தேடி வந்திருக்க. அவங்க உன்னை ஏற்றுக்கிடுவாங்களா இல்லையான்னு மனசில் கவலையில் இருக்க. கரெக்டாம்மா? சாமி கூட இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதீங்க. சக்கம்மா அருளால நான் சொல்லுதேம்மா. என்னைய பார்த்து அந்த 2 பேரும் படுத்திருக்காளுகள்ல, அவளுக 2 பேரும் போலி சாமியாருன்னு நினைக்காளுக. அது கூட எனக்கு தெரியுது. செல்வி, நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் சொல்லுதாரே. இருட்டி, என்ன சொல்லுதாருன்னு கேட்போம். சாமி எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்கிடுவாங்களா இல்லையான்னு மனசு ஒரே குழப்பமாக இருக்குது. அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன்னு லட்சுமி அக்கா எங்கள் அத்தை எல்லாரும் போயிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது சாமி. உங்க அப்பா அம்மா உன்னைய மனசாரி ஏத்துக்கிட்டாங்கம்மா. உங்க அண்ணங்காரன் தான் குறுக்க நின்று தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸு உங்க மாமியார் எல்லாம் போயிருப்பாங்க. அது எல்லாம் இன்னைக்கு தோல்வியில தான் முடியும். ஆனா நீ ஒரு பரிகாரம் செஞ்சின்னா எல்லாம் சரியாயிரும். உங்க அப்பா அம்மா, உங்க அண்ணன், உங்க அண்ணி எல்லாரும் உன்னைய தேடி உங்க வீட்டுக்கே வருவாங்க. என்ன சொல்லுதீங்க சாமி? நான் என்ன பரிகாரம் செய்யணும்? என்ன சொன்னாலும் செய்வியம்மா? என் உயிரையே கொடுப்பேன் சாமி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம்மா. ஒரு சின்ன பரிகாரம் தான். ஆனா உன்னால செய்ய முடியுமான்னு தெரியல. என்னால் செய்ய முடியும் சாமி. எங்கள் அப்பா அம்மாக்காக நான் எதுனாலும் செய்வேன். எதுனாலும் சொல்லுங்க. உங்க ஊர்ல நீ வாழ்ற இடத்துல ஒரு நாள் பூரம், அதாவது 24 மணி நேரம் நீ பிச்சை எடுக்கணுமா? கதை சூப்பரா இருக்கே. பிச்சை எடுக்கல சொல்லுதாரு. செல்வி, இந்த பிச்சைக்காரன் படத்துல எல்லாம் வரும்ல, அது மாதிரி இருக்கும்னு நினைக்க கதை. சரி சாமி, நீங்கள் சொல்லுத மாதிரி கேட்க நான் 24 மணி நேரம் எங்கள் ஊரில் பிச்சை எடுக்கேன். உன் புருஷன் ஊர்ல உன் புருஷன் இருக்கிற இடத்துல நீ பிச்சை எடுக்கணுமா? உனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? எவ்வளவோ பிரச்சனையை தாங்கிட்டேன் சாமி. இது ஒன்று தானே, இதையும் செஞ்சிருதேன். எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தால் போதும் எனக்கு. சரிம்மா, தீர்க்காயுசா இரு. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. சந்தோஷமா இரு. நான் போயிட்டு வரேன்னு. சாமி எனக்கு ஏதாட்டும் ஒன்று சொல்லிட்டு போங்க. உனக்கு என்னம்மா, நீ பறவை மாதிரி சந்தோஷமா இருப்பம்மா. உனக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் வராது. நீ கடைசி வரைக்கும் நீ நல்ல சந்தோஷமா இருப்ப. ரொம்ப நன்றி சாமி. சாமி, எனக்கு ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை இப்படியே லோல் பட்டு லொங்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும்மா. உன் புருஷன் கடை வச்சிருப்பான். நீ கடைக்கு வேலை செய்வ. இந்தா பின்னால ஒருத்தி படுத்து கிடக்கல்ல, இவ கூட கொஞ்ச நாளைக்கு பேசுவ. இந்த பிள்ளைங்க கூட கொஞ்ச நாளைக்கு பேசுவ. இப்படியே உனக்கு காலம் போயிரும்மா. நம்மளுக்கு என்ன சொல்லுதாருன்னு கேட்போம். சாமி, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுமா, என்ன டவுட் உனக்கு? மாலை பிச்சை எடுத்தா அவங்க அம்மா அப்பா சேருவாங்க. நான் பிச்சை எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நல்ல சில்லறை கிடைக்குமா?